நம்ம இன்னைக்கு தலைப்பு கர்த்தர் நம்மை ஏன் படைத்தார்? நெறைய பேருக்கு இந்த கேள்விகள் இருக்கும். கர்த்தர் எதுக்காக நம்ம படைச்சாரு? நமக்கு இவ்ளோ கஷ்டம் இருக்கு, கவலை இருக்கு. நெறைய டைம்ல நம்ம நெனைக்கிறது உண்டு. இவ்ளோ பாடுகள் படுறதுக்கா நம்ம பிறந்தோம்? எவ்ளோ கஷ்டங்கள் இருக்கு, எவ்ளோ கவலைகள் இருக்கு. நெறைய பேர் அப்பா, அம்மா கூட கேட்பாங்க. எதுக்கு என்ன பெத்தீங்க? இப்படி கஷ்டப்படுறதுக்கா? இது உலக பிரகாரமா நம்ம கேட்கிறதான கேள்விகள். ஏன் நம்ம பிறந்தோம்? நெறைய பாடுகள், இவ்ளோ அவமானங்கள், அசிங்கங்கள், இவ்ளோ காரியங்கள் உண்டு. நம்ம ஏன் படைச்சோம்? நம்மள ஏன் ஆண்டவர் படைச்சாரு? இப்படிலாம் நமக்கு நெறைய நேரத்துல நமக்கு ஒரு சிந்தனைகள் வர உண்டு. ஹல்லேலூயா! பாருங்க, ஆதாம், ஏவாளை ஆண்டவர் படைக்கிறார். அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி, அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆஃப்டர் ஹிஸ் லைக்னஸ்ன்னு ஆங்கிலத்துல சொல்றோம். அவர் விருப்பப்படுகிறார். ஆசையா இருக்கு. நம்மள மாதிரியே படைக்கணும். நம்மள மாதிரியே படைக்கணும்னு சொல்லி ஆதாம், ஏவாளை உண்டு பண்ணுகிறார். ஆனா இத பிடிக்காத சாத்தான் அத தலைகீழ மாத்துறான். எப்படி? நம்மள சபிச்சு இப்படியாக தள்ளி விட்டாரே! நமக்கு இப்படி ஒரு வல்லமை இருந்தது. நம்ம இப்படி சபிக்கப்பட்டோமே! அவருடைய ரூபத்தின்படி படைச்சிருக்கிறாரு. பொறாம. அவருடைய சாயல படைச்சிருக்கிறாரு. தாங்க முடியல. வயித்தெரிச்சல் அவனுக்கு. என்ன எப்படி படைக்கலாம்? எப்படி இவ்ளோ அன்பு பொழிந்து அழகா படைச்சிருக்கிறாரு இந்த மனுஷன. அதுவும் மண்ணுல இருந்து எடுத்திருக்கிறாரு. நம்ம போய் நிப்போம். இப்படியாக வைத்தெரிச்சல். அப்ப இந்த நேரத்துல எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்மளுக்கு நடக்கிற காரியங்கள், சோதனைகள் கர்த்தரால் வர சோதனைகள் கிடையாது. ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ்ன்னு சொல்றோம். கர்த்தர் அன்பாகவே இருக்கிறவர். நம்மள படைக்கிறதுக்கு முன்னாடியே கூட அவர் அன்பாகவே இருந்திருக்கிறார். ஏதோ மனிதர்களை படைத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு அன்பு வந்தது. அவருக்குள்ள ஒரு அன்புங்கிற ஒரு குணம் இருக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மள படைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அன்பாகவே இருக்கிறார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே அவர் அன்பு நிறைந்தவராய் இருக்கிறார். அவருக்குள்ள ஒரு டிஃபால்ட்டா பரிசுத்தம் இருக்கு, ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கு, நேர்மை இருக்கு. அழகு தெய்வம். வெரி சிம்பிளா நம்ம சொல்லணும்னா, அழகு தெய்வம். இப்படியாக ஃப்ளாலெஸ் ஒரு சின்ன பிளாக் மார்க். அவருடைய வெளிச்சம் இப்படியா இருக்கு? பிரகாசம். பிரகாசம். நெறைய பேர்கள் நெனைக்கலாம். "அப்பா நீ கொண்டு வந்து நேர்ல காட்டு. கடவுள் எப்படி இருப்பாரு? நான் ஏற்றுக்கொள்றேன். நான் நம்புறேன்" அப்படின்னு. பாருங்க, நம்ம நம்மளுடைய சரீரத்துக்குள்ள ஒரு சில உறுப்புகள் இருக்கு. சில ஆர்கன்ஸ் இருக்கு. சில இப்ப கிட்னி இருக்கு, லிவர் இருக்கு, லங்ஸ் இருக்கு, பிரெயின் இருக்கு. இப்ப நமக்கு எதிர்க்க ஒரு நபர் இருக்காங்க. அவங்க "பா உன் பிரெயின பார்க்கணும்ப்பா நானு" அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? "அப்பா பிரெயின பார்க்கணும்னா ஒரு சில ப்ராசஸ் இருக்கு. ஓப்பன் பண்ணணும். அந்த ஸ்கல்ல ஓப்பன் பண்ணா தான் பிரெயின பார்க்க முடியும்." அப்போ ஒரு மனிதனுடைய மூளைய பார்க்கறதுக்கே ஒரு ப்ராசஸ் தேவைப்படுது. ஒரு சில காரியங்கள் செய்தா தான் மனிதனுடைய மூளைய பார்க்க முடியும். அப்ப தேவன பார்க்கணும். தேவன கொண்டு வந்து நிறுத்தினா தான் தேவன்னு நம்புவேன். கடவுள் இருக்கிறாருன்னு நம்புவேனா, அதுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் நம்மளால தேவனாகிய கர்த்தர் பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு எப்படி இருக்கு நம்மளுடைய கண்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு? அதுக்குள்ள ஒரு ஐரிஸ் இருக்கு, பியூப்பிள் இருக்கு. சாதாரண டார்ச் லைட்டே நம்மளால பார்க்க முடியாது. ஒரு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா, செல்போன்ல இருக்கிற ஃபிளாஷ் லைட்ட நம்மளால இப்படி கொஞ்ச நேரம் பார்க்க முடியாது. அப்படி கண் அப்படி பயங்கரமா இதுவாகும். அப்போ தேவன் பெரியவர். சர்வலோகத்தின் அதிபதி. அவர பார்க்கணும்னா ஒரு சில ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அவர் நின்ற முடியாது. பயந்துருவோம். திடீர்னு உள்ள இருக்கிறது என்ன வேணா ஆகும். ஹார்ட்டே நமக்கு அப்படி ஆயிடும். வெளிச்சம், வெளிச்சம், வெளிச்சம். சூரியனே பார்க்க முடியுமா? சூரியனே பார்க்க முடியாது. தேவன பார்க்கவே நம்மளால முடியாது. நமக்கு அந்த கண்கள் அப்படி அமைக்கப்பட்ட கண்கள் கிடையாது. ஆனா தேவதூதர்கள் பார்க்க முடியும். அவங்களுடைய அமைப்பு வேற. ஆனா தேவன் எப்படி படைச்சிருக்கிறார்? அவருடைய ரூபத்தின்படியே படைச்சிருக்கிறார்.
அவரை மாதிரி தான் நம்ம இருக்கணும். அவரை மாதிரி. நம்ம அப்பா மாதிரி தான். நம்முடைய கர்த்தர் தான் நம்ம அப்பா. நம்ம அப்பா மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா! இதுதான் நமக்குள்ள இருக்கிற உறவு. அவர் அப்பா, நம்ம பிள்ளைகள். We are all daughters and sons of God. வேற யாரும் கிடையாது. நம்ம உரிமைகள் இருக்கு. அப்பா கிட்ட கேட்கறதுக்கு. அப்பா என்ன செய்தாலும் நல்லதுதான் செய்வார். என்ன பண்ணினாலும் நல்லதுக்கு தான். அப்போ நடுவுல எப்படி இந்த உபத்திரவங்கள் எல்லாம்? அது சாத்தான் நமக்கு குடுக்கிறது. வந்து நின்னானா? ஆதாம் பக்கத்துல வந்து நின்னு இப்படியாக பேசிக் கொண்டிருந்தான். அப்போ நமக்கு நடக்கிற ஒவ்வொரு தீங்கு காரியங்களுக்கும் நம்ம என்ன சிந்திக்க வேண்டும்? சாத்தான் தான் சிந்திக்கணுமே தவிர, தேவன் குடுத்துட்டாரு. தேவன் இப்படி பண்ணிட்டாரு. நோ, நோ, நெவர். நான் அத ஒத்துக்கவே மாட்டேன். தேவன் காப்பாற்றுகிற தெய்வம். சாத்தான் குடுப்பான். தேவன் காப்பாற்றுவார். இதான் நான் என்னுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்டது. என்னை சுற்றி இருள் சூழ்ந்து இருக்கிறது. ஆனா நான் ஒருத்தி மாத்திரம் தேவனை வைத்து பிழைத்துக் கொண்டு இருக்கிறேன் அனுதினம். என்னை சுற்றி என்னை சுற்றி இருள் சூழ்ந்து இருக்கிறது. ஆனா நான் மட்டும் எப்படி இருக்கிறேன் எங்க வீட்ல? கர்த்தரை வைத்து ஜெயம் கொண்டுட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா! அப்போ என்னை சுற்றி இருள் ஏன் இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா, அவன் பிரின்ஸ் ஆஃப் தி ஏர். இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறான். வந்துட்டான். அழிக்கணும். ஓ! டெஸ்ட்ராய் பண்ணணும். எல்லாத்தையும் அவன்கிட்ட கொண்டு வந்து, அவனுடைய சாம்ராஜ்யத்த நிலைநிறுத்தணும்னு நெனைக்கிறான். இதுதான் சாத்தானுடைய நெறைய பேர் சொல்லுவாங்க, "என்னப்பா எல்லாம் கர்த்தர வணங்குறவங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் சாத்தான குறிச்சு பேசுறாங்க." கண்டிப்பா பேசலாம். ஏன்னா, நமக்கு வேத வசனங்கள் உண்டு. சாத்தான் வந்து நின்னுதான் ஆதாம் கிட்ட இப்படியாக பேசுகிறான். "இத புசி, நீயே கடவுளா மாறிடுவ. உனக்கு எல்லாம் கிடைக்கும். உனக்கு சாவே கிடையாது." என்னென்னமோ சொல்லி ஆசை காட்டுறான். அப்ப நமக்கு நடக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு யாரு? தேவனாகிய கர்த்தர் யாவே, யெஷூவா. அவர்தான் யெகோவா தேவன். இவர் மாத்திரம் தான் இதுக்கு விடுதலை கொடுக்க முடியும். வேற எந்த மனிதனாலையும் கொடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா! கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய ரூபத்தின்படி படைத்திருக்கிறார். எதற்காக? நம் மேல அன்பு பொழிவதற்காக. அன்பு செலுத்துவதற்காக. அவுட்போரிங் ஆஃப் த லவ். அவுட்போரிங்னா என்னதுங்க? நிரம்பி வழிகிற அன்பு. நிரம்பி வழிகிற அன்பு. எப்படி நம்மளை அழைக்கிறார்? என் மகளே, என் மகனே. அவ்வளவுதான், நம்ம கவுந்து விழ வேண்டியதுதான். என் மகளே என்று அழைக்கிறார். யார் அழைக்க முடியும்? தேவன் ஒருவரை தவிர. என் மகளே என்று அழைக்கிறார். என் மகனே என்று அழைக்கிறார். என்னோடு கூட 2013 ஓ டிசம்பர் 28ஆம் தேதி ஆண்டவர் முதல் முறையில என்னை அழைத்து ஃபர்ஸ்ட் வேர்டு என் மகளே. ஒரு உபவாச நேரத்துல சனிக்கிழமை ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி நான் கெஞ்சுகிறேன். ஆண்டவரே பேசுங்க, 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 பேசுங்க. அப்ப கூட உடனே பேசல. ரொம்ப நேரம் பார்த்தார். கூர்மையாக கவனித்து, கவனித்து, கவனித்து அப்போ வார்த்தை வருகிறது. என் மகளே என்று சொல்லி. என் மகளே என்றால் என்ன? என்னுடைய மகள், என்னுடைய டாட்டர், என்னுடைய குழந்தை. ஹல்லேலூயா! அந்த வார்த்தையே எனக்கு இப்ப கேட்கும் பொழுது இனிமையாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே. கர்த்தர் நம்ம எதற்காக படைத்திருக்கிறார்? அன்பு கூறுறதுக்காக, அன்பு பொழிவதற்காக, அன்பு பொழிவதற்காகவே நம்மை படைத்திருக்கிறார். இந்த அன்பை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தான் விரும்புகிறான். நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அன்பை கெடுப்பதற்காக சாத்தான் எழும்பி இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு பொறாமை. அவரை மாதிரியே படைச்சிருக்கிறார். அவரை மாதிரியே வெர்டிகலா படைச்சிருக்கிறார். அவரை மாதிரியே எல்லாமே கண்ணு, காது, மூக்கு. இதுக்குதான் யெஷூவா வேற எப்படியாவது வந்திருக்கலாமா? கிடையாது. யெஷூவா ப்ரூவ் பண்றாரு, நிரூபிக்கிறார். நான் எப்படி படிச்சிருக்கிறேன்? என்னுடைய ரூபத்தின்படி படிச்சிருக்கிறேன். நான் இந்த பூமியில காலடி எடுத்து வைப்பேன். யெஷூவா என்ற நாமத்தை தரித்துக் கொள்வேன். எல்லா மனிதர்களுக்கும் எப்படி இருக்கு சரீரம், எப்படி இருக்கு படைப்பு, கண்ணு, மூக்கு, காது, கைகள், கால்கள், இது போல ரூபத்தின்படி ஆண்டவர் நிரூபிக்கிறார். மனிதன்னா இப்படிதான்.
அப்ப தெய்வம் இப்படிதான் இருப்பார் என்று சொல்லி. கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம். லிபி சிஸ்டர் வாசிப்பாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம். அதுல இருக்கிற 11ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே தேவரே, மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரமாயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகளை உண்டாக்கி இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, டு ரிசீவ் glory, honor, power, God created all these things. அதாவது மகிமை, கனம், வல்லமை பெற்றுக்கொள்வதற்காக. ஆல்ரெடி he possess all these things. அதாவது நம்ம உயர்த்தினாதான் ஆண்டவருக்கு glory அப்படிங்கிறது கிடையாது. ஆண்டவருக்குள்ளேயே என்ன இருக்குங்க? வல்லமை இருக்கு, மகிமை இருக்கு, கனம் இருக்கிறவர். அவர் நம்மை படைக்கிறார், படைத்து நிரூபிக்கிறார். அவருக்கு வல்லமை இருக்கிறது, மகிமை இருக்கிறது, கனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. To receive glory, oh Lord, to receive glory, honor and power, he has created all things for thy pleasure அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். என்னுடைய சந்தோஷத்துக்காக தேவனாகிய கர்த்தர் படைக்கும் பொழுது எப்படி படைச்சிருப்பாரு? ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஒரு தாய் பாக்குறாங்க பிறந்த குழந்தை. அப்பா என்ன மாதிரி இருக்காப்பா, என்னுடைய சாயல்ல இருக்கா, அது என்னை பார்த்து சிரிக்குதா, அது எப்படி இருக்கு? எல்லாரும் இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனம், உங்களுக்கு குழந்தைகள் இருக்கும். குழந்தை பிறந்து உங்ககிட்ட காட்டும் பொழுது என்னதான் வலி வேதனையில அந்த பிரசவம் நடந்திருந்தாலும் நீங்க பார்க்கும் பொழுது எப்படியாக இருக்கிறது? ஃபார் தி பிளஷர், சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஓ அழகு குழந்தை, இப்படி ரோஸ் பட்டு மாதிரி இருக்குப்பா இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி பிளஷர், நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. எந்த தாயாட்டும் சொல்லுவாங்களா இந்த குழந்தை பிறந்தது எனக்கு பிடிக்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? ஒரு தாயும் சொல்லவே முடியாது, ஒரு தகப்பனாரும் சொல்லவே முடியாது. ஃபார் thy pleasure they were created. அவருடைய சந்தோஷத்திற்காக, அவருடைய மகிமைக்காகவும், அவருடைய கனத்திற்காகவும், அவருடைய வல்லமைக்காகவும் இப்படியாக படைத்திருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை. ஹல்லேலூயா. அப்ப நீங்க நினைக்கலாம், பா உங்களுடைய சந்தோஷத்துக்காக படைச்சீங்க, ஏன் இந்த போராட்டம்? அதான் நான் முன்னாடி சொன்னேன். கர்த்தர் அமைதியாக இருப்பார் ஒரு சில காலங்களில். சாத்தா என்ன செய்தாலும் செய்யட்டும், ஆனா நம்ம தான் ஜெயம் கொள்வோம். இப்படிதான் ஒவ்வொருத்தரையும் அவர்கிட்ட திருப்பி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரையும் அவர்கிட்ட திருப்பி கொண்டு இருக்கிறார். எல்லாரையும் மீட்டெடுத்து கொண்டு இருக்கிறார். என்ன போராட்டம் இருந்தாலும் ஆண்டவர் மீட்டெடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய வசனங்கள் இருக்கு, ஒன்னொன்னா வாசிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. ஏனென்றால் கர்த்தருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், சகலவும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஓகே, தேங்க்யூ. அவருக்கென்று கடைசியில ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய எல்லாருக்கும். அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்கென்று. ஹல்லேலூயா. பூமியில இருக்கிறதும் ஹெவன்லி பாடிஸ், பரலோகத்துல இருக்கிற கிரியேஷன்ஸ் எல்லாமே அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் அவர் தேவனாகவே இருக்கிறார். அவருக்குள்ள இருக்கிற குணம் அவருக்குரிய குணமாய் இருக்கிறது. அவருக்கு இருக்கிற வல்லமை அவருக்குரிய வல்லமையாய் இருக்கிறது. இது எந்த மனிதனாலையும் பார்க்க முடியாது, எங்கேயும் கேட்க முடியாது. நமக்கு ஒரு சில நேரங்களில் ஆண்டவரை குறிச்சு நினைக்கும் போதே பிரமிப்பா இருக்கும். எப்படி இப்படி ஒரு வல்லமை? நான் நிறைய முறை கேட்டிருக்கேன், ஆண்டவரே
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இவ்ளோ வல்லமை ஆண்டவரே! அது நம்ம கிட்ட எப்படி சொல்லுவாருங்க? ஏன்னா அவருக்கு இருக்கிற குணம் அது. எக்ஸிஸ்டிங் நேச்சர். அவருக்கு ஆல்ரெடி இருக்கிற குணம், இருக்கிற கெப்பாசிட்டி. ஹல்லேலூயா! அவர் ஐ அம் அப்படின்னு இருக்கு. எக்ஸோடஸ்ல வாசிப்போம். யாத்ராகமத்துல வருது அடுத்து. ஐ அம். ஐனா நான் மட்டும் தான். நான் மட்டும் தான்ங்கிறது ஐ அப்படின்னு சொல்றோம். ஐ அதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அவர்தான், அவர் மட்டும் தான். ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான், ஆல்பா, ஒமேகா அவர்தான். ஹல்லேலூயா! இதுக்கு நடுவுல நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இப்படின்னா இப்படி, அப்படின்னா அப்படி. இவர் படைத்தார்னா படைத்ததுதான். இவர் நடத்துகிறார்னா நடத்துகிறது தான். இவர் சித்தத்தின்படி தான் நம்ம நடத்துறார்னா, அவர் சித்தத்தின்படி தான் நம்ம போ முடியும். எதுவுமே அவர் தான் செய்ய முடியும். ஏன்னா, அவருக்குத்தான் அப்படி ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த நோய் நொடி சரியாகறதுக்கோ, இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதுக்கோ, அவர் அவராகவே தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா! உங்களுக்காக அவர் வணைய மாட்டார், வணைய மாட்டார். உங்களுடைய சொற்களை கேட்க மாட்டார். நம்ம தான் அவருடைய சொற்களை கேட்கணும். அருமையான தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா! நம்மளுடைய சொற்களை ஆண்டவர் எப்படி கேட்க கேட்க முடியும்? கேட்டானா அதான் சாத்தான் வந்துருவான். எப்படி கேட்க முடியாது. அவர் சகலமும் அறிந்தவர். அப்போ கடைசியில சொல்லப்பட்டதான வார்த்தை, அவருக்கென்று படைத்திருக்கிறார். என்னுடைய விஷயத்த நான் ஒண்ணு சொல்லியே ஆகணும். தேவன் எப்படி ஒரு மனிதனுக்கு தீர்மானத்தை வைத்திருக்கிறார், படைத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த பூமியில நான் எனக்காக தான் உன்னை பிறக்க வச்சிருக்கிறேன்னு என்னை பார்த்து சொன்னார். இது எனக்கு நம்ம நினைப்போம். அப்பாடா நம்ம ஏமாத்துறோம், ஏமாத்துறோம். என்னடா இது? நம்மளுக்கு திடீர்னு ஒரு ஏதாச்சும் ஒண்ணுன்னா டக்குன்னு ரத்தம் வருமே. டக்குன்னு ஒரு ஆனியன் கட் பண்ணா கீறிடுச்சுன்னா ரத்தம் வருமே. இப்படி ஒரு பலவீனம் உள்ள ஒரு ஒரு பாடி, ஃப்ளஷ் வெளியில டக்குன்னு ஒரு சறுக்கி விழுந்துட்டோம்னா ஃப்ராக்சர் ஆயிடுமே கால். அப்படி ஒரு பலவீனப்பட்ட உடம்பு. எல்லா மனிதர்களுக்கும் பலவீனப்பட்ட உடம்பு. அப்ப இந்த உடம்பு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். என்னை பார்த்து சொன்னார், எனக்கென்று நான் உன்னை படைத்திருக்கிறேன். எனக்கென்று நான் உன்னை படைத்திருக்கிறேன். அப்போ என்ன மாத்திரம் கிடையாது, கேட்டுக்கொண்டிருக்க உங்களையும் அவருக்கென்று படைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே. நல்ல ஒரு வசனம், வேத வசனம் இருக்குன்னு சொன்னா, அந்த வேத வசனம் எதை குறிக்கிறது? ஒவ்வொரு வேத வார்த்தையும் கர்த்தருடைய மகிமைக்கென்று குறிக்கிறது. இதுலயும் கர்த்தருடைய மகிமைக்கென்று காண்கிறோம். ஹல்லேலூயா! அவருக்கென்று படைக்கப்பட்டது. அப்ப அவருக்கென்று படைக்கப்பட்ட நம்ம யார வணங்கணும்? அவரைதான் வணங்கணும். அவரைதான் நேசிக்கணும். அவர் மேலதான் அன்பு பொழியணும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன். நம்ம எதுக்கு படைச்சிருக்கிறோம்? அன்பு செலுத்துவதற்கு. அன்பு செலுத்துவதற்கு. அப்போ அன்புங்கிறது எப்படிங்க? ஷேர் பண்ணாதான் அன்பு. இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப எனக்கு குழந்தைகள் இருக்காங்க. என்னுடைய அன்ப நான் என்னுடைய இருதயத்திலே வச்சுட்டு இருந்தா, என் குழந்தைங்க எப்படி அனுபவிக்க முடியும்? அத வெளிக்காட்டினா தான் அனுபவிக்க முடியும். அப்போ என் குழந்தைய பார்த்து நானு ஆசையா 2 வார்த்தைகள் பேசும் பொழுதுதான், என்னுடைய குழந்தைகள் அனுபவிக்க முடியும் அந்த அன்பு என்னவென்று. அப்போ தேவன் என்னோடு கூட ஒரு நாள் பேசினார். முதல் 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 அந்த வார்த்தை மகளே என்று. அப்போ ஆண்டவர் எப்படியாக பேசுகிறார்? அன்பா பேசுகிறார் என் மகளே. அப்ப அத நான் உணர்ந்து கொண்டேன். அன்பாகவே தேவன் என்னோடு கூட பேசினார்ன்னு சொல்லி மோர் தேன் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்ப. இப்பயும் நான் நினைத்து பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் வார்த்தை ஆண்டவர் என்ன சொன்னாரு? மகளே என்று அழைத்தாரு. ஓ! எவ்வளோ அன்பு. அப்ப அந்த அன்பை நான் திருப்பி காட்ட வேண்டும். எப்படி காட்ட வேண்டும்? அவரை மாத்திரம் சேவிக்கணும். அவரை மாத்திரம் விசுவாசிக்கணும். அவரை மாத்திரம் முதல்ல வைக்கணும். இப்படிதான் நம்ம அன்பை ஷேர் பண்ண முடியும். அப்ப தேவன் நம்ம மேல அன்பு பொழிந்திருக்கிறாருன்னு சொன்னா, பதிலுக்கு நம்மளும் அன்பு பொழியும் பொழுது தேவன் சந்தோஷப்படுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே. பாருங்க, இப்படிதான் கிவ் அண்ட் டேக். குடுக்கிறது பெற்றுக்கொள்றது. குடுக்கிறத பெற்றுக்கொள்றது. அன்பு குடுக்கிறது, அன்பு செலுத்துறது. அன்பு குடுக்கிறது, அன்பு செலுத்துறது. அதான் தேவன் சொல்லுகிறார். நீ உன்னை நீயே நேசிப்பதற் போல பிறரையும் நேசி.
உன்னை எப்படி நீ ஒரு ஒரு சின்ன கீறல் வராத மாதிரி பாத்துக்கிற, அதே போல பிறரையும் பாத்துக்கோ. பிறருக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா பிரேயர் பண்ணு. பிறருக்கு ஒரு தீங்கு வந்ததுன்னா அட்வைஸ் பண்ணு. கர்த்தரை குறிச்சு சொல்லு. இப்படிதான் நம்ம ஊழியம் செய்கிறோம். எப்படி எல்லாரும் ஊழியம் செய்யறாங்க? ஹல்லேலூயா. நிறைய பேர் அதே கிண்டல் பண்றாங்க. சும்மா ஏதோ ஊழியம் செய்யறாங்க எல்லாரும். ஊழியம்னா சீப் ஆயிடுச்சுங்க எல்லாருக்கும். உண்மையிலேயே சொல்றேன். இது போல ஒண்ணு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. தேவனுக்கென்று ஒரு பணி. தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு யாரும் வேலை பார்க்க தேவையில்ல. ஆனாலும் அவர் எப்படி நிரூபிப்பார்? ஒரு மனிதன் ஒரு மனிதனை வைத்துதான் நிரூபிப்பார். ஒரு மனிதனுக்கிட்ட அன்பு பொழியும் பொழுதுதான், ஓ தேவன்னு ஒருத்தர் இருக்காருப்பா. இப்ப வானம் திறக்கப்பட்டது. வானத்துல இருந்து ஒரு சவுண்ட் வருது. திடீர்னு உங்க பேரை கூப்பிடுறாங்க. யாரு கூப்பிட முடியும்? பக்கத்துல யாருமே கிடையாதுங்க. தேவன் மாத்திரம் தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் அன்பு நிறைந்த தெய்வம். ஓ! இத பத்தி பேசும்பொழுது என்னுடைய இருதயம் களி கூறுகிறது. மகிழ்ந்து ஆனந்தத்தில் மகிழ்ந்து களி கூறுகிறது. அவருடைய அன்பு அவ்ளோ பெரிய அன்பு. அடுத்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஓகே, தேங்க் யூ. தேவன் அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கிறார். ஆணும் பெண்ணும். சரிங்களா? நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சில வீட்ல பாத்தீங்கன்னா, தேவ பக்தின்னு பார்த்தா பெண்களுக்கு ஜாஸ்தி இருக்கு. ஆண்கள விட. கம்பேரிட்டிவ்லி மோர் டெடிகேஷன். ஆனா இந்த ஆண்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. அவருக்கும் கடவுளுக்கும் ஏதோ வெகு தூரம் மாரி நினைச்சுக்கிறாங்க. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கிறார். முதல்ல ஆண தாங்க படைக்கிறாரு. அப்ப யாருதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் க்ளோஸா இருக்கணும்? அந்த ஆண் ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்கணும் கர்த்தர் விஷயத்துல. ஓ! நான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன்பா. என் தேவனுக்கு என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த இந்த செர்மன் நிறைய பேர் கேட்கலாம், ஜென்ஸ் கேட்கலாம். நீங்களாம் ஒரு விஷயம் உள்வாங்கிக்கணும். ஃபர்ஸ்ட் உங்கள தான் படைச்சிருக்கிறாரு. குடும்ப தலைவர்களை ஃபர்ஸ்ட் உண்டு பண்ணியிருக்கிறார். அதனாலதான் உங்களை குடும்ப தலைவராகவே வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சாயலின்படி அவருடைய சாயலின்படி ஃபர்ஸ்ட் மனிதனை படைக்கிறார். அப்புறம் தான் மனுஷி வராங்க. ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார். ஆஃப்டர் இஸ் லைக்னஸ். ஓ நல்லா இருக்குதுப்பா, படைக்கலாம். மனுஷிய படைக்கலாம். ஒரு துணை என்று சொல்லி. அப்போ ஒரு மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஒரு மனுஷியை படைக்கிறார். உங்களை காப்பாற்றுவதற்காக ஒரு மனிதனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் காப்பாத்துறதுக்கு தான் ஒரு மனுஷிய படைக்கிறாங்க. இப்ப அந்த மனுஷி என்ன பண்றாங்க? காலை எந்திரிக்கிறாங்க, காஃபி போடுறாங்க, டிஃபன் செய்யறாங்க, பாத்துக்கிறாங்க. திடீர்னு உடம்பு முடியலன்னா கேர் எடுக்கிறாங்க. சகலத்தையும் ஒரு வைஃப் செய்யறாங்க, ஒரு பார்ட்னர் செய்யறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். அப்ப கூட அந்த மனிதன் தனிமையா இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு மனுஷியை படைக்கிறார். அவருடைய சாயலின் படியே. அப்போ இங்கவே ஒரு அன்பு நம்மளால காண முடிகிறது. மனிதன் தனிமையா இருக்க முடியாது. ஒரு மனுஷி அன்பு நிறைந்தவர். அங்கேயே ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறார். அவர் அன்பு நிறைந்தவர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் அன்பான தெய்வம். இத புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலை நேரத்துல. எனக்கு அன்பு கிடைக்கவில்லை, நான் ஆண்டவருடைய அன்பு பார்க்கவே இல்லைன்னு சொன்னா, இந்த நிமிஷம் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. பேசுங்க. ஆண்டவருடைய அன்பு என்னன்னு புரிந்து கொள்ளுங்க. நான் ஒரே ஒரு காரியம் சொல்லுவேன். இது வரைக்கும் காணாத அன்பு என் தேவனுடைய அன்பு. யார்கிட்டயும் இந்த ஒரு அன்பை நான் பெற்று கொண்டதே கிடையாது. கர்த்தர் ஒருவரை தவிர. எல்லாரும் பேசலாம், ஆசை வார்த்தைகளை பேசலாம், செல்லமே தங்கமேன்னு சொல்லலாம். ஆனா அந்த யாரு சொன்னாலும் இப்படி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்காது. ஆனா அதே வார்த்தைய தேவனாகிய கர்த்தர் செல்லமேன்னு சொல்றாருன்னு சொன்னா அதுல அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனா இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி. அப்படியாப்பட்ட தெய்வம் நம்மை நேசிப்பதற்கு நம்ம எம்மாத்திரம், நம்ம சாதாரண மண்ணு. எவன் ஒருவன் தன்னை தானே கர்த்தரிடத்தில் தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவார். அருமையான தேவ பிள்ளைகளே,
நீங்க கர்த்தரிடத்தில் தாழ்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நீங்க கர்த்தரிடத்தில் தாழ்மைப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். புழுதில இருந்து உயர்த்துவார். ஓ தள்ளின மூல கல்லே என்ன கல்லா மாறிட்டு? அந்த கல்லுதான் உண்மையான கல். அந்த கல் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டோனா மாறிவிட்டது. அப்போ ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு தேவையானது என்னது? நல்ல ஒரு பக்கா கடக்கால் போட்டாதான் ஒரு பில்டிங் அமைக்க முடியும். அப்போ நீங்க நினைக்கலாம் நம்ம எதுக்குமே லாக்கி இல்லைன்னு. ஆனா தேவன் உங்களை பார்த்து இந்த வேலையில என்ன சொல்லுகிறார்? என் மகளே, என் மகனே, நான் உன்னை நேசிக்க வந்த தேவன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நேரம் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவருக்கென்று படைத்திருக்கிறார். ஆணும் பெண்ணுமாக அவருக்கென்று படைத்திருக்கிறார். அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? ஆணும் பெண்ணுமாக அவருக்காக ஜீவிக்க வேண்டும். அவருக்காக ஜீவிக்க வேண்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை நேசிக்க வந்த தெய்வம். அதனால அந்த ஒரு பாயிண்ட மறந்துடாதீங்க. தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் மாற மாட்டார். மனிதர்கள் மாறுவாங்க. காலங்கள் நேரங்கள் மாறும். சூரியன் மறையும், சந்திரன் வரும், ஸ்டார்ஸ் மறையும், வெளிச்சம் வரும், இருள் மறையும், இருள் மறையும், வெளிச்சம் வரும். இப்படியாக என்ன வேணா மாறும். காலங்கள் மாறும், நேரங்கள் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், அன்பு கூட மாறும். மனிதர்கள் நம் மேல வைத்த அன்பு மாறும். கல்யாணம் ஆன புதுசுல ஓஹோன்னு பாராட்டுவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கும். ஆரம்பத்துல நல்லா நம்ம பண்ணுவோம். ஒரு சில பேர்கள் ஒரு புது பேக், புது ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நல்ல ப்ரொடெக்டிவா நல்லா அழகா பராமரிப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விட்டுருவாங்க. இது போல என்ன வேணா மாறும். அவர் தேவன், அவர் மாறாதவர். அவரை நம்புகிற பிள்ளைகள் நிர்மூலமாக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ அவர் மாறாதவராய் இருக்கிறார்னா என்னது? அவருடைய அன்பு மாறாது. அவருடைய அன்பு நிரந்தரமானது. நித்திய ஜீவனுக்கென்று நடத்துகிற அன்பு. எந்த தெய்வம் சொல்ல முடியும்? யாரு சொல்ல முடியும்? எந்த மனிதன் சொல்ல முடியும்? ஆனா என்னுடைய தேவன் சொல்லுகிறார், அவர் மாறாதவர் என்று சொல்லி. ரிபி கபா கபா கபா. அவர் மாறாதவர் என்று சொல்லி என்னுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை குறித்து, உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் மாறாத தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி. எத்தனை அழகு வார்த்தைகள், எத்தனை அருமையான, எவ்வளவு இனிய சொற்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது போன்றதான வார்த்தைகளை கேட்கும் பொழுது இந்த வார்த்தையே நம்மளை வாழ வச்சிடும். எவ்வளவு வருஷங்கள்னால இந்த வார்த்தையை நினைத்து பார்த்து பார்த்து வாழலாம். என்ன வேணும், என்ன சூழ்நிலைகள்னாலும் வரும். ஆனா தேவன் மாறாதவர். அவரை நம்புகிற, விசுவாசிக்கிற பிள்ளைகள் மரித்தாலும் பிழைப்பார்கள். நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி அவருடைய அன்பு நம்மளை வழி நடத்தும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை இன்பமா இருக்கிறது. ஆண்டுடைய அன்பை குறித்து சொல்லும் பொழுது எவ்வளோ மனது சந்தோஷப்படுகிறது. இந்த சந்தோஷத்தை இந்த நேரத்துல நீங்களும் உணர்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்து யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 3:14. சிஸ்டர், அன்மியூட் பண்ணலாம். பண்ணியாச்சுங்க. ஓகே ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே. அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி
இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆஹ் இருக்கிறவர் இருக்கிறவராவே இருக்கிறேன். ஐ எம் ஃபார் வாட் ஐ எம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன், ஐங்கிறது தேவனை குறிக்கிறது. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். பாருங்க, மோசே சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்ன சொல்றார், நான் என்னன்னு சொல்லணும், ஆண்டவர் எப்படி ஆண்டவரை குறிச்சு ஆண்டவரை பத்தி என்னன்னு சொல்லணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ எம் ஃபார் வாட் ஐ எம். அப்போ இஸ்ரவேல் ஜனத்துக்கு மோசே கர்த்தரை குறித்து அவர் அவராகவே இருக்கிறார், அவர்தான் தேவன், அவர் வழி நடத்துவார் என்று சொல்லி மோசே இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஐயம் அப்படிங்கிற வார்த்தையை அப்படின்னு ஆண்டவர் கொடுக்கிறார். இப்படி சொல்லுனே சொல்றார். இப்ப ஐயம்னா ஐயம் தான், அவர்தான் ஆதியும் அந்தமும். நோ அதர் காட்ஸ் பிஃபோர் மீ. என்னை தவிர வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டா இருக்க வேண்டாம் என்று சொல்லி தெளிவாக வேத வசனங்கள் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மிகவும் மிகவும் நல்லவர். அவர் போல யாரும் கிடையாது. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். அவருடைய அன்பு என்றும் மாறாத அன்பு. அவருடைய அன்பு எப்பவும் நித்திய ஜீவனுக்கென்று சொல்லி வழி நடத்துகிற அன்பு. யெஷுவா இஸ் தி ட்ரூத், வே அண்ட் லைஃப். ஜீசஸ் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்குறாங்க? இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய நாமம் வாழ்க, அவருடைய ராஜ்யம் வளர்க, அவருடைய ராஜ்யத்திற்கு அவர் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு என்னென்ன காரியங்கள் நம்மளால செய்ய முடியுமோ அந்தந்த காரியங்களை செய்யும் பொழுது நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி அநேக ஆத்துமாக்கள் பரலோக சாம்ராஜ்யத்துல குவிக்கப்பட முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, எப்படி ஒரு கட்டிடம் கட்டணும்னா எல்லா திங்ஸும் நமக்கு தேவையோ, அப்போ ஒரு பரலோக சாம்ராஜ்யம் கட்டப்படுவதற்கோ வளரத்துக்கோ அநேக ஆத்துமாக்கள் தேவை. அங்க he has created a new place for us. ஒரு ஹோம், ஒரு வீடு, சொல்ல போனா அது வீடுன்னு சொல்லலாம். பரலோக சாம்ராஜ்யம் என்பது ஒரு வீடு. அதான் மரித்ததுக்கு அப்புறம் ஹோமேஜ் அப்படின்னு சொல்றாங்க. மரித்ததுக்கு அப்புறம் அவனுடைய க்ளோரி அச்சீவ் பண்ணிட்டாங்க, அட்டைன் பண்ணிட்டாங்க, அங்க போக போறாங்க. மரித்ததுக்கு அப்புறம் கர்த்தர்கிட்ட போக போறாங்கன்னு எதுக்கு சொல்றாங்க? அது நமக்கு வீடு, ஹோம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நித்திய ஜீவனுக்கென்று சொல்லி நாம கடந்து செல்ல போறோம். ஹல்லேலூயா. அவர் அவராகவே இருக்கிறார். அதனால்தான் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் ஐயம்னே சொல்லுன்னு சொல்லி மோசே கிட்ட சொல்றார். ஐ எம் தி லார்ட் யுவர் காட் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து எக்ஸோடஸ் ஆதியாகமம் 1:31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நல்லதா இருந்தது. சாயங்காலமும் விடியலுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. ஓகே, அதாவது படைத்து எல்லாத்தையும் ரசித்தார். படைத்ததுக்கு அப்புறம் ரசித்தார். ஒரு சயின்டிஸ்ட் ஒரு காரியத்தை டிஸ்கவர் பண்றாங்கன்னு சொன்னா, ஆஃப்டர் கிரியேட்டிங் a bulb, he is seeing how it is going to function. நல்ல பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுதா இந்த பல்பு, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி அது பளிச்சுன்னு எரிஞ்சதுன்னா அது அண்டர்ஸ்டுட். அழகா இந்த பல்பை படைச்சாச்சு. இந்த ரெஃப்ரிஜரேட்டர் இது அழகா படைச்சிருச்சு. இந்த டிவி அழகா படைச்சாச்சு. இந்த சோஃபா இவ்ளோ அழகா டிசைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி யாரு இத ரசிப்பாங்க? கிரியேட் பண்ணவங்க ரசிப்பாங்க. அப்போ யாரு ரசிக்க முடியும்? உருவாக்கின பிள்ளைகள். பாருங்க, என்னுடைய குழந்தைகள் அடிக்கடி ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த சின்ன பிள்ளைகள் தான், கிண்டர் கார்டன் ஸ்டேஜ் தான்.
ஆனா அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் குடுப்பாங்க. நான் தான் அவங்களுக்கு செய்து குடுப்பேன். செய்து குடுக்கும் பொழுது எனக்கு சந்தோஷப்படுவேன். ஓ! இது பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டோமா? நல்லா எல்லாமே அழகா பண்ணிட்டோமா? ஓகே. ஐ வில் கெட் ஒன் சாட்டிஸ்ஃபாக்ஷன். சரி, இத நம்ம பேக்ல வச்சு அனுப்புவோம். யார் அத வரைந்தாங்களோ, அவங்க தான் அத ரசிக்க முடியும். யார் அதை சரி செய்கிறார்களோ, அவர்கள் தான் ரசிக்க முடியும். அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து, அவர் அதை ரசித்துக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா! ரசிக்கிற தெய்வம். அந்த ரசனையே எப்படி வருதுங்க? அன்பு. அவுட்போரிங் ஆஃப் த லவ். அன்பு பொழிகிறவராய் இருக்கிறபடியினால், அதை ரசித்துக் கொண்டு இருக்கிறார். இல்ல ஏதோ ஒண்ணு படிச்சோம் மனிதன, விட்டுடலாம் அம்போன்னு. அப்படி கிடையாது. தேவன் அம்போன்னு விடுற தெய்வம் கிடையாது. தெய்வம் அன்பு குடுக்கிற தெய்வம். க கேத்தரின் சிஸ்டர் சொன்னாங்க ஒரு சாட்சி. வீட்ல யாரும் விசாரிக்கல. எல்லாம் காதுல வாங்கிட்டு அமைதியா இருந்தாங்க. தேவன் என்ன பண்ணாரு? அவங்களுடைய குமுறல்களை அறிந்த தெய்வம். அவங்களுடைய வலி வேதனைகளை அறிந்த தெய்வம். 2 1/2 மாதமாய் அவங்க பட்ட பாடுகள், அவங்களுக்கு இருக்கிற உடம்பு டயர்ட்னஸ் அவங்களுக்கு தெரியும். தேவன் என்ன செய்கிறார்? அதை சரிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா! யாரு செய்ய முடியும்? ஃப்ரீ ட்ரீட்மென்ட்ட குடுத்து இருக்கிறார். மருந்து வேல பார்க்கல. 2 1/2 மாசமா மருந்து எடுக்குறாங்க. வேல பார்க்கல. அன்பாகவே இருக்கிறவர். அவர் நம்மை தேடி வந்த தெய்வம். நம்ம அவர தேடி போல. அவர் நம்மை தேடி வந்தார். அன்பு கூறுவதற்காக. அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். அடுத்து யாத்ர அ உபாகமம் 4ஆம் அதிகாரம் 35 வாசிங்க. கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. ஓகே. அவரே தேவன் என்று சொல்லி இது உனக்கு காட்டப்பட்டது. பாருங்க, இந்த தலைப்புக்கும் இப்ப நம்ம வாசிக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கு. படிச்சுட்டு எப்படியோ இருப்பா, அது கிடையாதுங்க. கான்செப்ட் படிச்சுட்டு நான் தான் தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள். நான் தான் அன்பு கொடுக்கிறவர் என்று சொல்லி புரிந்து கொள்ளுங்கள். நான் தான் நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி வழிநடத்துகிற தேவன். நான் தான் உங்களை காப்பாற்ற வந்த தெய்வம். நான் தான் உங்களுக்கு எல்லா தீர்வுக்கும் விடை கொடுக்க முடியும் என்று சொல்லி இப்படியாக வார்த்தையினால நம்மள ஆறுதல் படுத்துகிறார். இந்த வார்த்தைகள் கேட்கும் பொழுது நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம நினைவுக்கு வரணும். என்ன பிரச்சனைனாலும் தேவன் அதை சரி செய்வார். என்ன ப்ராப்ளம்னாலும் தேவன் அதை மறைய பண்ணுவார். ஹல்லேலூயா! இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். நம்மளுக்கு சாத்தான் பிரச்சனை கொடுக்கிறதும், தேவனை வச்சு நம்ம அதுல இருந்து ஜெயிக்கிறதும், சாத்தான் பிரச்சனை கொடுக்கிறதும், ஆண்டவரை வச்சு ஜெயிக்கிறதும், இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது சாத்தானுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும். தேவனை வைத்து ஜெயம் கொள்வது. தேவனை வைத்து ஜெயம் கொள்வது. ஹல்லேலூயா! நிறைய பேருக்கு இந்த சீக்ரெட் புரியல. என்னப்பா இது? ஓரமா உட்காரு. நான் ஆபீஸ் போமாட்டேன். ஸ்கூலுக்கு போமாட்டேன். படிக்க மாட்டேன். எழுத மாட்டேன். ஆனா, நான் என்ன பண்ணுவேன்? தற்கொலை பண்ணணும்னு நினைப்பேன். நிறைய காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஏதாவது ஒரு சின்ன ஃபெயிலியர்னா உடனே சூசைட் பண்ணிக்கிறது. விஷம் குடிக்கிறது. கடன் பிரச்சனையா தற்கொலை பண்றது. இது சாத்தானுக்கு தான்ப்பா சந்தோஷம் கொடுக்கும். தேவனுக்கு எப்ப சந்தோஷம் கொடுக்கும்? தேவனை வைத்து ஜெயிப்பது. இப்ப தேவனை வைத்து எப்படி ஜெயிக்க முடியும்? தேவன் எப்படி அன்பு செலுத்துகிறாரோ, அதே போல நம்ம அன்பு செலுத்தும்போது, எந்த சாத்தான் நடுவுல குறுக்க வர முடியும்? நம்மளுடைய தன்மையை நம்ம தான் மாற்ற முடியும். நமக்கு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நமக்கு தான் வலிக்கும். நம்ம அப்பா, அம்மாவுக்கு வலிக்காது. நம்ம சாப்பிட்டாதான் நல்லா இருக்க முடியும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் நித்திய ஜீவனுக்கு என்று நோக்கி போகணும்னு சொன்னா, தன்னுடைய ஆத்துமாக்கு தான் பொறுப்பு. உன்னுடைய மக பொறுப்பாக முடியாது. தாய் தகப்பனார் பொறுப்பாக முடியாது. உங்களுடைய ஆத்துமா காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஹல்லேலூயா! தாகம் எடுத்தா நீங்க தான் தண்ணி குடிக்கணும். நீங்க தண்ணி குடிச்சாதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ நீங்க தான் உங்கள நீங்களே மாத்திக்கணும். கர்த்தருடைய அன்பு இவ்வளவா என்று சொல்லி அறிய வேண்டும்.
அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர்தான் தேவனாய் இருக்கிறார். அவருக்கென்று உங்களை படைத்திருக்கிறார். அவருடைய மகிமைக்கென்று உங்களை படைத்திருக்கிறார். அவர் மேல அன்பு செலுத்துவதற்காக உங்களை படைத்திருக்கிறார். பாருங்க, இது ஒரு பாயிண்ட். அவர் படைத்தது உங்க மேல அளவுக்கு அதிகமான அன்பு காட்டுவதற்காக படைத்திருக்கிறார். ஆனா நீங்க அந்த அன்பை வேற யாருக்கோ கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாரு? வா என்கிட்ட என்கிட்ட அன்பு காட்டு கூப்பிடு, வர மாட்டாரா? இதுதான் அவர் செய்யறாரு. என் ஜனங்கள் என்னை தேடி வர வேண்டும். நான் எத்தனையோ முறை கேட்டிருக்கேன், ஆண்டவரே உங்களுக்கு இருக்கிற வல்லமைக்கு டக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா மாறிடுவாங்க, டக்குன்னு ஒரு மேஜிக் செஞ்சீங்கன்னா மாறிடுவாங்க, எல்லாம் உங்களை பாதத்துல வந்து விழணும். ஆண்டவர் என்ன சொல்வாரு? அப்படி செய்தா அது ஒரு மேஜிக், மாயமா இருக்கும், என்ன நடந்ததுன்னே தெரியாது. அது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. உணர்ந்து என் பிள்ளைகள் வரல. இப்ப கவிதா சிஸ்டர் சாட்சி சொல்றாங்கன்னா, தேவன் சரி செய்தார், கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். யாரோ சரி செய்தாங்கன்னு சொன்னா தேவன் சந்தோஷப்படுவாரா? கிடையாது. தேவன் சரி செய்தார் என்று சொன்னாதான். அதனாலதான் நாங்க கரெக்ட் பண்ணேன். தேங்க்யூ ஜெபப்பிரியா சிஸ்டர் கிடையாது, தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ்னு சொல்லும் பொழுது தேவன் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. எந்த மனிதனும் நடுவுல வரவே கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவுல எந்த மனிதனும் வரவே கூடாது. தேவன் தான் பெரியவர், தேவன் தான் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் அவர் மாத்திரம் தேவன் என்று சொல்லி தெளிவாக வேத வசனம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே. அப்புறம் சங்கீதம் 8:5 வாசிங்க. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஓகே, தேவதூதனும் சிறுமைதான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, நாமெல்லாம் வந்து கர்த்தருடைய சாயல்ல இருக்கிறோம். நம்ம மேலதான் அன்பு செலுத்துகிறார். ஒரு வேத வசனமும் கிடையாது ஏஞ்சல்ஸ நேசிக்கிறாரு, ஏஞ்சல்ஸ் மேல அன்பு செலுத்துறாரு, ஏஞ்சல்ஸ் அவருடைய சாயலை படைச்சிருக்கிறாருன்னு சொல்லி எதுவும் கிடையாது. ஆனா ஏஞ்சல்ஸ் நமக்கு தெரியாம இருக்கிறாங்க, நம்மள ப்ரொடெக்ட் பண்றாங்க, நம்ம எல்லாவற்றையும் செய்கிறாங்க. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம, அவங்க நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. கொஞ்சம் சிறுமைதான். நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்க முடியும், அவங்க பறந்து போவாங்க, அவங்க அங்க ஒரு அதிசயத்தை செய்துட்டு வருவாங்க. ஹீலிங் ஏஞ்சல்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, சுகம் கொடுக்கிற ஏஞ்சல்ஸ். ஆண்டவர் இப்படியாக அவங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹீலிங் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, ஸ்பேர் பார்ட்ஸை கொண்டு வந்து மாட்டேன். ஹல்லேலூயா. இப்படியாக ஆண்டவர் ஹீலிங் ஏஞ்சல்ஸை வச்சிருக்கிறார். நம்ம அவர்களை விட கொஞ்சம் அந்த வல்லமையில கொஞ்சம் சிறுமைப்பட்டவர்கள். இது வல்லமைதான் குறிக்குது. ஹல்லேலூயா. இந்த வசனம் வல்லமையை தான் தெரிவிக்குது. கொஞ்சம் வல்லமையில கம்மினாலும் ஆண்டருடைய சாயலன் படைக்கப்பட்டதனால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளா இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பி நம்ம வல்லமைகளை நம்ம பெற்றுக்கொள்ற பிள்ளைகளை ஆண்டவரால மாற்ற முடியும். அப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படை, நம்ம ஆண்டவரை நேசிக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ள வந்துவிடும். விசுவாசம் வந்தால் ஆண்டவர் நம்மை நிரப்புவார், அபிஷேகிப்பார், வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பி அவர் உபயோகப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார். நீங்க நினைக்காதீங்க எனக்கு யாரும் இல்ல, என் வீட்டுல தனிமையா இருக்கேன். ஓ, வீட்டு வேலை செய்யும் பொழுது கூட ஒருத்தரும் வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஓ, நான் இப்படியா உழைக்கிறேன், நான் இப்படியா வேலை பார்க்கிறேன், நான் ஆபீஸ்க்கு போறேன், ஓடுறேன், வர்றேன், யாரும் எனக்கு விசாரிக்க மாட்டாங்க. தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் விசாரிக்கிற தெய்வம், பேசுகிற தெய்வம், அரவணைக்கிற தெய்வம், அன்பு கூறுற தெய்வம். ஹல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவற்றையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட யாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பாருங்க எவ்வளோ அழகு வார்த்தைகள். சிநேகிதன் அப்படின்னா என்னதுங்க? இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அப்படித்தானே ஆண்டவர் பேசும்பொழுது எப்படி பேசுறார்? தோல்ல கை போடாத குறைதான். பக்கத்துல உட்கார்ந்துட்டு
கேஷுவல் தமிழ் தான், கேஷுவல் ஸ்பீச் தான், ஸ்பூன் ஃபீடிங் தான். வாயில எடுத்து ஊட்டுவார். இப்படி செய், இப்படி பண்ணு, இப்படி பண்ணு. அவ்வளவுதான் சக்சஸ். இந்த ஜெபத்த உபவாசத்தினால தான் நீ செய்யணும்னு சொன்னா சக்சஸ். நீ இப்படிதான் இத பண்ணணும்னு சொன்னா சக்சஸ். கர்த்தர் ஒரு சிநேகிதர் போல இருக்கிறார். எஜமானன் போல. அதாவது எப்படின்னு எஜமானன் போல. எஜமானன்னா என்ன? பர்மிஷன் கேட்கணும். இங்கதான் உட்காரணும். அங்க போகணும்னா அங்கதான் போகணும். அப்படி கிடையாதுங்க. தேவன் அப்படி நம்மள டெரர் பண்ற தெய்வம் கிடையாது. பயம் பொறுத்துற தெய்வம் கிடையாது. தேவன் ஒரு ஃப்ரெண்ட் போல, சிநேகிதன் போல, ஹல்லேலூயா, நடத்துகிற தெய்வம். அவரை முழுமையாய் நம்ம நம்பும் பொழுது அவர் சிநேகிதனாவே மாறிவிடுகிறார். ஹல்லேலூயா. அவரை முழுமையாக அன்பு செலுத்தும் பொழுது சிநேகிதனாவே மாறுகிறார். எல்லாவற்றையும் அவர்கிட்ட ஷேர் பண்ண முடியும். இப்போ ஒரு நண்பன் கிட்ட எல்லாவற்றையும் சொல்லலாம். அப்பா அம்மா கிட்ட சொல்லாதது எல்லாவற்றையும் ஒரு நண்பன் கிட்ட சொல்லலாம். ஒரு சில கூச்சமா இருக்கும் ஒரு சிலது அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கு. ஆனா ஒரு சிநேகிதன் கிட்ட சொல்லலாம். ஒரு சிநேகிதி கிட்ட சொல்லலாம். இப்ப ஒரு ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையை இங்க குடுத்திருக்கிறாரு. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இந்த ஃப்ரெண்டுங்கிறதுக்கு ஈடு இணையே கிடையாது. ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீடுன்னு நம்ம சொல்றோம். ஒரு பழமொழி இருக்கு. ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட். இப்ப தேவன் ஒரு நண்பன் போல நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் என்ன வேணா சொல்ல முடியும். நான்லாம் அப்படிதான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு நாள் அவர் என்கிட்ட பேசலன்னா என் வாழ்க்கையே போர் அடிச்சிடும். என் வாழ்க்கையே எனக்கு போயிடும். ஒரே ஒரு நாள் அவர் என்கிட்ட பேசுறது நிறுத்திட்டாருன்னா என் மூளையே வேலை பார்க்காது. எனக்கு அடிக்ஷன் ஆயிடுச்சு. தேவன் பேசுகிறதே அடிக்ஷன். அவர் பேசினாதான் எனக்கு ஓடும். சுத்தமா ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா ஒரு நிமிஷத்துக்குலாம் அவர் பேசினாருன்னா தான் எனக்கு நிம்மதி. அப்போ அடிக்ஷனாவே மாறிவிட்டேன். இப்படிதான் தேவன் சிநேகிதன் போல நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்ம விழும் பொழுது தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். நம்ம சறுக்கும் பொழுது தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். நம்ம மரண படுக்கையில படுக்கும் பொழுது நம்மளை காப்பாற்ற வந்த தெய்வம் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் தெய்வமாகவே இருந்தாலும் அவர் நண்பன் போல நம்மோடு கூட பழகி கொண்டு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, பழகுவதில் அவர் வல்லவர், சிறந்தவர். அன்பு கூறுவதில் ஒரு கடல் போன்றது. கடல் போன்றதுன்னு சொல்றோம். கடல் போய்கிட்டே இருக்கும். வானம் போன்றதுன்னு சொல்றோம். வானம் போய்கிட்டே இருக்கும். இப்படிதான் அவருடைய அன்பு பெருசு. அருமையான தேவ பிள்ளைகளே, மனிதனை படைத்தது அன்பு செலுத்துவதற்காக என்று சொன்னால் நம்மளும் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு அன்பு செலுத்த வேண்டும். ஆண்டவர் மேல அன்பு செலுத்தினாதான், ஷேர் பண்ணாதான் அதுக்கு பேர் லவ். மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தா அதுக்கு பேர் லவ் கிடையாது. அன்பு என்று சொன்னால் அதை காட்ட வேண்டும். அதை காட்டலன்னு சொன்னா அந்த அன்புக்கு அர்த்தமே ஜீரோ ஆயிடும். அதை காட்டினாதான் அன்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து ஏசாயா 43ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிங்க. நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். பாருங்க, அவருடைய மகிமைக்கென்று என்னுடைய தேவனை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த நேரத்துலனா அவருக்கு மகிமை. க்ளோரின்னா என்னங்க? அவருக்கு மகிமை. அவரை கனப்படுத்துறது. நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய கணவரை பார்த்து நீங்க சொல்றீங்க, உங்களுடைய மனைவி பார்த்து நீங்க சொல்றீங்க, உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க சொல்றீங்க, உங்களுடைய நண்பர்களை பார்த்து சொல்றீங்கன்னு சொன்னா சந்தோஷப்படுவார்கள். யாருதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நீ அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்களா? அவங்க அதை விரும்புவாங்க. அன்பா நீங்க பேசும் பொழுது அன்பாகவே அவர்களும் பதில் கொடுப்பார்கள். யாரும் லவ்வ ரெஃப்யூஸ் பண்ண முடியவே முடியாது. ஏன்னா அன்புக்கு அப்படி ஒரு வல்லமை இருக்கிறது. அன்புக்கு அப்படி ஒரு வல்லமை இருக்கிறது. அப்போ தேவன்
அவர் அவருடைய மகிமைக்கென்று அவரை படைத்திருக்கிறார். குமாரத்திலும் குமாரர்களையும், எல்லா வம்சங்களையும், எல்லா ஜனங்களையும் அவருடைய மகிமைக்கென்று அவர் அவர் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டும், அருமையான தேவ பிள்ளைகளே. இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்குமா? என்னெல்லாம் வழிகள் இருக்கு அவரை சந்தோஷப்படுவதற்கு? அவர் எப்படியெல்லாம் நம்ம நடந்து கொண்டால் அவர் சந்தோஷப்படுவார் என்று சொல்லி சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு காரியங்களும் நம்ம இப்படி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முறையே சந்தோஷமாக மாறிவிடும். கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கிறது தான் அதுவே ஒரு பெரிய கிருபை. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பதே ஒரு பெரிய கிருபை. இப்படியாக ஆண்டவர் நம்மை அனுதினம் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கென்று நம்ம படைச்சிருக்கோம். அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, எனக்காக தான் உன்னை படைச்சிருக்கிறேன். என்னுடைய வேலைகளை செய்யறதுக்காக தான் உன்னை படைச்சிருக்கிறேன். இப்படின்னு என்னை பார்த்து சொல்லும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற ஆண்டவர் எவ்வளவாய் சந்தோஷப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காரு. நம்ம தான் அதுக்கு பயந்துக்குவோம். நமக்கு அது தகுதியா? என்னப்பா பிடிச்சிருக்கு என்கிட்ட? எல்லாருக்கும் அது தோணும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்துல இப்படியாக கிரியை செய்யும். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்ற அந்த வார்த்தை எனக்கு தமிழ் அகராதியிலே ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. சர்வ வல்லமையுள்ள தேவன். சூப்பர் நேச்சுரல். நம்ம நம்மளால காணவே முடியாத சக்தி, நம்முடைய ஞானத்துக்கு மீறினதான சூப்பர் நேச்சுரல் பவர் அவருக்குள்ள இருக்கிறது. ஒரு விண்டு காற்றை நம்மளால தாங்க முடியாது. ஒரு மழை காத்து வருது, காத்து அடிக்குது, ஒரு புயல் வருதுன்னா அப்படியா நம்ம ஒரு துணி காய வச்சுட்டு மேல போய் ஒரு துணி எடுக்கிறதுக்குள்ளே பறக்கும், முடி பறக்கும், ட்ரெஸ் பறக்கும், இப்படியாக இருக்கும். நம்மளால அந்த காற்றை சமாளிக்கவே முடியாது. காற்றே இப்படி இருக்குதுன்னு சொன்னா அவருடைய வல்லமை எப்படியாக இருக்குது என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும், அருமையான தேவ ஜனமே. அப்போ அப்படியாப்பட்ட தேவன் நம் மேல அன்பு கூறுகிறார், என் மகளே என்று அழைக்கிறார் என்று சொன்னால் நம்ம மறுபடியும் எப்படி அவர்கிட்ட நடந்து கொள்ள வேண்டும்? அன்பாகவே நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறோம், தேவனை சந்தோஷப்படுத்துறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அவர் இருக்கிறார். காணாத தேவன்னு நினைக்காதீங்க. அவரை பார்க்கலையே எப்படி நம்ம காட்டுறது? நான் தான் சொல்லிட்டேன். உங்க கண்களை மூளை பார்க்கணும்னா மூளைக்கு ஒரு ப்ராசஸ் தேவை. திடீர்னு மூளைய ஸ்கல்ல ஓபன் பண்ணா எல்லா கிருமிகளும் மூளையில போய் உட்கார்ந்துரும். அந்த பிரெயின் வந்து இதுவாயிடுங்க. ஒரு ஆபரேஷன் தியேட்டர் இருக்கு. ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்ஸ் இருக்கு. ஒரு சர்ஜரி ஸ்கல்ல ஓபன் பண்ணி ஒரு பிரெயின்ல கை வைக்கணும்னு சொன்னா பல ப்ராசஸ் இருக்கு. அப்படிதான். ஏன்னா இட் இஸ் மோர் சென்சிட்டிவானது நம்மளுடைய மூளை. மூளையை பார்க்கணும்னா இப்படி ஒரு ப்ராசஸ். தேவனை பார்க்கணும்னா பெரிய ப்ராசஸ். தேவனை பார்க்கணுமா? தேவன் கிட்ட கேளுங்க. தேவன் அவர் எப்படியாச்சும் பார்க்க முடியும். சொப்பனத்துல வருவாரு. விஷன் மூலியமா தரிசனத்துல தெரிய முடியும். பேசுவார். ஒரு குழந்தை மூலியமாய் பேசுவார். முதியோர் மூலியமாய் பேசுவார். இப்படியாக இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அதனால தேவன் அவருடைய மகிமைக்கென்று படைத்திருக்கிறார். அப்போ அவருடைய வருகை அப்போ எப்படியாக இருக்கும்? எல்லா மனிதர்களும் அவரை சேவிக்கிற பிள்ளைகளாய் நம்ம மாறும் பொழுது, அவருடைய ஜனமாய் மாறும் பொழுது அவர் சந்தோஷப்படுவார். அதற்காக தான் அவருடைய வருகையை தள்ளி வைத்திருக்கிறார். இன்னும் அவர் நினைச்சது ஒரு மார்ஜின், ஒரு ஸ்லாப் எப்படி ஒரு ப்ரமோஷனுக்கு இதெல்லாம் எலிஜிபிலிட்டின்னு சொல்லி இருக்கோ, அவருடைய வருகைக்கும் ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. ஒரு சில சதவீதங்கள் அவர் அச்சீவ் பண்ணணும். இவ்ளோ ஜனங்கள் தான் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். இத்தனை ஜனங்கள் இன்னும் என்னை தேடவில்லை. இத்தனை ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் காலடி எடுத்து வைப்பார். அது ஒரு கிரைட்டீரியா இருக்கு. எல்லாம் கேள்வி கேக்குறாங்க. வராரு சும்மா நகைக்கிறது, கிண்டல் கேலி தான் நமக்கு தெரியும். தேவன் ஞானத்திலும் சிறந்தவர். மனிதர்கள்
கிண்டல் மாத்திரம் தான் செய்ய முடியும். ஆனா தேவன் ஞானத்திலும் சிறந்தவர். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியாதா எப்ப வரணும்னு சொல்லி. அதனால நம்ம நல்லா இருக்கிறோமா? நம்ம ஏற்றுக்கொண்டோமா? தேவனை ஏற்றுக்கொண்டோமா? அவர்தான் தெய்வம் என்று சொல்லி வழிபடுகிறோமா என்று சொல்லி, அதுல நம்ப அ கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு அன்பு இருதயத்துல அன்பு இருக்கிறவனுக்கு தான் தேவனை அறிந்து கொள்ள முடியும். அன்பு இல்ல எதுவுமே இல்ல. ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கு. கல்லான இருதயம்னா அவனால தேவனை அறிஞ்சு கொள்ளவே முடியாது. ஏன்னா காட் இஸ் லவ். காடுங்கிறவரே லவ் தான். ஹல்லேலூயா. அவர் அன்பு நிறைந்தவர். நம்மள சிருஷ்டிக்கிறதுக்கு நம்மள உருவாக்குறதுக்கு முன்னாடியே அவர் எப்படியா இருக்கிறார்? காட் இஸ் லவ். அவருடைய குணம் அன்பு. ஹல்லேலூயா. அவர் அன்பாகவே இருக்கிறபடினால்தான் அவர் நம்மை சிருஷ்டிக்கிறார் முதல்ல. ஏன் நம்மள சிருஷ்டித்தார்னு கேள்வி கேட்கவே கூடாது. நம்மள சிருஷ்டித்திருக்கிறாரா? நம்ம என்ன செய்யணும் அடுத்து? இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைய கொண்டுட்டு போகும் அடுத்த லெவலுக்கு. ஏன் சிருஷ்டித்தாரு? ஏன் பிரச்சனை? ஏன் பிரச்சனை? ஏசப்பா பூமியில காலடி எடுத்து வைத்தார். அவருக்கு வராத பிரச்சனையா நமக்கு வந்துருச்சு. நமக்காக மரணத்தையே ஏற்றுக்கொண்டவர். நமக்காக ஒவ்வொரு துளி ரத்தமும் சிந்தினவர். அடிக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர், கிழிக்கப்பட்டவர். தலையில முற்கிரீடம் வச்சா என்ன ஆகும்? உங்களுக்கு நமக்கெல்லாம் யாருக்காவது தலையில முற்கிரீடம் வச்சா தாங்க முடியுமா? ஒரே ஒரு முள்ளு கால்ல குத்துச்சுன்னா எவ்வளவு சீன் போடுறோம் நம்ம. ஒரே ஒரு முள்ளு. அப்பா எனக்கு இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, அங்க வலிக்குது. நான் கால் நடக்க முடியல. ஓவர் டிராமா பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒரே ஒரு முள்ளு குத்துச்சுன்னா எவ்வளோ டிராமா பண்றவங்க இருக்கிறாங்க. தேவன் முற்கிரீடத்தை சுமந்தவர். முற்கிரீடம் ஃபுல்லா குத்தம். ஹல்லேலூயா. காயங்களை சகித்தவர். கையில ஆணிகள் துளைக்கப்படும் பொழுது துடித்தவர். கால்களில் ஆணிகள் துளைக்கும் பொழுது துடித்தவர். தண்ணி தாகம் என்று சொல்லி தவித்த போது கசந்த நீரை குடுக்கும் பொழுது எவ்வளவாய் கஷ்டப்பட்டிருப்பார். சிந்தித்து பார்க்க வேண்டும். காட் இஸ் லவ். ஆண்டவர் கர்த்தர் அன்பாகவே இருக்கிறவர். சிந்தித்து பாருங்கள். நீங்க சந்தோஷத்தை கொடுக்கணும் தேவனுக்கு. இப்படியாப்பட்ட தேவன் எத்தனை காலம் நீங்க இதே சொல்லுவீங்கன்னு கேள்வி கேட்கிற கூட்டமும் இருக்கு. தேவன் மரித்தார் இதையே பேசுறீங்கப்பா அப்படின்னு கேட்கிறவங்களும் உண்டு. ஆனா கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால் இதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்கிறது கூட அருகதையான்னு தெரியாது. ஏன்னா நம்ம பாவிகளாய் இருக்கிறோம். அவர் பரிசுத்த தேவன். பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டதனால் நம்ம மறுரூபம் அடையும்படி நித்திய ஜீவனுக்கென்று நடத்தும்படி ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே விலை கிரியமாக கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவரை பார்த்து நம்ம கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுங்க. கீழே வணங்கணும், அவ்வளவுதான். சாஷ்டாங்கமா விழணும். தேவன் அன்பு நிறைந்தவராய் இருந்தபடியினால்தான் தன்னுடைய ரத்தத்தையே அவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் அவர் சிந்தி இருக்கிறார். நம்ம ஏற்கனவே sermonல பார்த்தோம். எவ்வளவாய் ரத்தம் சிந்தப்பட்டிருக்குன்னு சொன்னா அவருடைய சரீரத்துல கிட்னி செயலிழந்து போயிருக்கலாம், ஹார்ட் செயலிழந்து போயிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் ஜீவன் போயிருக்கும். ஆனாலும் அந்த எலும்புல மரித்துட்டாரா உயிரோட இருக்கிறான்னு சொல்லி குத்தும் பொழுது என்ன ஆகுது? பீறிக்கிட்டு வருது ரத்தம். மரித்த ஒரு நபருடைய உடம்புல ரத்தம் வரவே வராது. அது அரெஸ்ட் ஆயிடும். ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி நிரூபிக்கிறார். கடைசி நேரத்திலும் அந்த குத்தும் பொழுது கூட, ஈட்டினால் குத்தும் பொழுது கூட என்ன ஆகிறது? ஈட்டி குத்தும் பொழுது கரெக்டா அந்த எலும்புல ரிப்கேஜ்ல போய் ஹார்ட் பக்கம் போகுது.
எப்படி இருக்கோ சிந்தித்து பாருங்கள். அதுக்கெல்லாம் பாத்திரம் அவர், நமக்காக நமக்காக நமக்காக. இதெல்லாம் சிந்திக்கும் பொழுது தேவன் மேல அன்பு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். அல்லேலூயா. தேவன் நமக்கு அன்பு கொடுக்கிறதுக்காக நம்மள படைச்சிருக்கிறாரா? பதிலுக்கு அன்பை செலுத்த வேண்டும். அருமையா, இதுதான் நியாயம், இதுதான் நீதி. அவர் மேல அன்பு செலுத்துவதுதான் நீதி, வேற ஆப்ஷன் கிடையாது. அவர் மேல அன்பு செலுத்த பழகி கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு தகுதியற்றவர்கள், அன்பு செலுத்துவதற்கூட தகுதியற்றவர்கள். தேவன் பெரியவர், ஞானத்தின் அதிபதி, ஓ பரிசுத்தத்தின் அதிபதி. அவர்தான் அதிபதி எல்லாவற்றுக்கும். அவர் மேல நம்மெல்லாம், எனக்கு அதுதான் தேவனை குறிச்சு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி நடத்துவேன், மினிஸ்ட்ரி இப்படி மாத்துவேன், இப்படிலாம் சொன்னா கூட எனக்கு ஒரு பயம் இருக்கும். அதுக்கு தகுதியா? ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், சின்னதா ஒரு பிளேடு பட்டா என் உடம்புல ரத்தம் வரும், கண்டிப்பா வரும். சாதாரண ஒரு வலிக்கிற ஒரு உடம்புதான். சின்னதா ஒரு கொசு கடிச்சா கூட என்னால தாங்க முடியாது. நான் ஓப்பனா சொல்றேன். சின்னதா ஒரு ஏதாவது ஒண்ணு கடிச்சா கூட நான் அது 2 நாள் அதையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ இப்படி ஒரு பலம் இல்லாத ஒரு உடம்பு சரீரம், இந்த சரீரத்தை அவர் பயன்படுத்த போகிறார் என்று சொன்னால், நம்ம எம்மாத்திரம், நம்மளுடைய படிப்பு முன்னாடி வராது, நம்மளுடைய எந்த காரியம் முன்னாடி வராது. தேவனுடைய அன்பு மாத்திரம்தான் நம்மளால உணர முடியும். அப்ப தேவனுக்கென்று வாழ்வதுதான் சிறந்தது என்று சொல்லி நானே என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு வருகிறேன். எத்தனையோ பேர்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று சொன்னாலும் நான் என்ன சிந்திக்கிறேன் தெரியுமா? அந்த ஊழியம் செய்வதற்கு நான் எம்மாத்திரம், கர்த்தருடைய ஞானம் வேற, என்னுடைய ஞானம் வேறன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் தேவன் என்னை பயன்படுத்த போகிறார் என்று சொன்னால் நான் கோஆபரேட் பண்ணணும், நான் அதுக்கு ஒத்துழைக்கணும். அல்லேலூயா. என்ன அப்படி திமிரு? ஒத்துழை. அழைப்பு இருக்கா? கண்டிப்பா செய்யணும். ஊழியத்தின் அழைப்பு இருக்கா? எல்லாத்தையும் தூக்கி போடு, செய்யு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆனா தேவன் உயர்த்தவர், அதை புரிஞ்சுக்குங்க. கர்த்தருக்கென்று சொல்லி நீங்க ஒரு தியாகத்தை செய்யும் பொழுது தேவன் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன படிப்பு சாகும் பொழுது எடுத்துட்டு போக முடியாது, எந்த படிப்பும் நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி எடுத்து செல்ல முடியாது. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறபடியினால் அவர் தான் நம்மளை கொண்டுட்டு போக முடியும். பரலோக வாசல் திறக்கப்படும் நமக்காக. ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்துல என்னுடைய இருதயம் இப்படியாக பூரிப்பாக கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வைக்கிறார். கர்த்தர் ரொம்ப நல்லவர் என்று சொல்லி இந்த ஒரு பேச்சிலே எனக்கு உணர முடிகிறது. ஹல்லேலூயா. இவ்வளவுதான் நான் வசனங்கள் எடுத்தேன். இன்னும் நிறைய இருக்கு. நமக்கு பைபிள்ல கடல் போன்றது நம்முடைய பைபிள். நான் எடுத்த வசனங்கள் ஒரு 10, 11 வசனங்கள் எடுத்திருப்பேன். இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். அன்புக்காகவே படைத்திருக்கிறார் என்று சொன்னால் பதிலுக்கு அன்பு செலுத்துவோம். மகிமைக்கென்று சொல்லி படைத்திருக்கிறார் சொன்னா மகிமை செலுத்துவோம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா. இதை தவிர வேற எதுவும் நம்ம செய்ய முடியாது. படைத்த ஒரு தெய்வத்துக்கு நம்ம விசுவாசமா இருப்போம். படைத்த ஒரு கேங் லீடருக்கு, உருவாக்கின ஒரு கேங் லீடருக்கு எப்படியாக விசுவாசமா இருக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, கொலை பண்ற ஒரு கூட்டம் இருக்கு. பா, என் தலைவன் கொலை பண்ண சொல்லிட்டான்ப்பா, போறான்ப்பா. அது ஒரு தீங்கு காரியம்தான். நம்ம தேவன் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்த. ஒரு கொலை கும்பலுக்கே அப்படி ஒரு விசுவாசம் இருக்கு. தேவன் பெரியவர், பரிசுத்தர். செய்யினா செய்யணும், நில்லுனா நிக்கணும், உக்காருனா உக்காரணும். இங்க ஏன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏன்பா? ஏன் அப்படி? கேட்கவே கூடாதுங்க, வாயை முடிக்கணும். சரிங்களா? கர்த்தர் மிகவும் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். இந்த செய்தியை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டி, நீங்க ஒரு பிரேயர் பண்ணுங்க.